அனைவருக்கும் வணக்கம். இத நம்ம இப்ப சொல்லியே ஆகணும். சொல்லலன்னா தூக்கமே வராது. என்ன கேள்விடான்னா, சபரிமலைக்கு போற எல்லாருமே திருப்பரங்குன்றத்துக்கு வருவாங்க. திருப்பரங்குன்றத்தில சாமிய பார்ப்பாங்க. அதே சபரிமலையில வாபர் சாமின்னு சொல்லிட்டு எல்லா பாடல்களையும் அவரையும் மதிக்கணும். அவருடைய நண்பர், உற்ற தோழன் அப்படிலாம் சொல்றாங்க. அந்த உற்ற தோழன், அந்த உற்ற நண்பர் திருப்பரங்குன்றத்தில ஏன் வேலை செய்யல? அப்படின்றது தான். ஒரு தீபத்தூண்ல தீபத்தை தீபம் ஏற்ற அனுமதிக்காத இந்த திமுக அரசு பதற்றத்த உருவாக்கிக் கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து இந்து, முஸ்லிம்கள் நண்பர்களா தான் இருக்கிறாங்க. அதில மாற்று கருத்து ஒண்ணும் இல்ல. இந்த அமைப்புகள் செய்ற தவறால எல்லாருக்கும் கெட்ட பேர் ஆயிடுது. அதனால இது சகோதரத்துவம் வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அந்த எப்படி நீங்க எல்லா பாடல்கள்லயும் அது என்னவோ ஒரு விஷயம் தெரியல. ஜாதி மத இல்லா பேதம் பார்க்காத கடவுள் அப்படின்னு. எல்லா கடவுளுமே ஜாதி மதம் பார்க்காத கடவுள். முதல்ல இந்துன்னா அது ஒரு எந்த மதத்திலயும் சேர்ந்தது கிடையாது. எல்லாரும் எல்லாம் கலப்படமா இருப்பாங்க. யார் எத வேணாலும் அந்த இந்துலயே முஸ்லீம், கிறிஸ்டினும் வந்துருவாங்க. அதனால இந்துன்றது ஒரு மதம் கிடையாது அப்படின்றது பல தடவ சொன்னாலும், அத இங்க பொய் பித்தலாட்டக்காரர்கள், திமுக போன்ற கட்சிகள் அத பரப்பிக் கொண்டு பாஜக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பேங்கா பயன்படுத்துறதுக்காக அந்த வார்த்தைய பயன்படுத்துறாங்க. நான் கேட்கிற விஷயம், இது எங்க பாபர் உற்ற தோழன் நண்பரே வாக என்ன காக்க அப்படிலாம் சொல்ற நீங்க, திருப்பரங்குன்றத்தில ஏன் கூப்பிட மாட்டேன்றீங்க? மத நல்லிணக்கம் அங்க ஏன் மத நல்லிணக்கம் அங்க ஏன் வரமாட்டேன்து? அதான் நம்மளுடைய கேள்வி. இதில ஒரு பித்தலாட்டம் இருக்குது. பாபருக்கும், ஐயப்பருக்கும் எந்த சம்மந்தமே இல்ல. நன்றி, வணக்கம்.